ரீல்ஸ் செய்யும் இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கிய நடிகர் பிரசாந்த். நடிகை பிரியா ஆனந்த் நடிப்பில் உருவான அந்தகன் திரைப்படம் வருகிற 9ஆம் தேதி தியேட்டர்களில் வெளியாக உள்ளது. இது தொடர்பாக திருச்சியில் நடிகர் பிரசாந்த் மற்றும் பிரியா ஆனந்த் இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர். அதில் அந்தகன் திரைப்படம் காமெடி மற்றும் த்ரில்லர் இணைந்த படமாக வந்துள்ளது. மேலும் ஜீன்ஸ் திரைப்படம் தான் தமிழில் முதலாக பான் இந்தியா படமாக வெளியானது. மேலும் ரீல்ஸில் நீங்களே கேமராமேன், நடிகர், டைரக்டர் ஆகலாம் என்ற பட்சத்தில் கிரியேட்டிவிட்டியை வெளிக்கொணர ஒரு வாய்ப்பாக உள்ள நிலையில் ரீல்ஸ் பண்ணும்போது பாதுகாப்புடன் அதே நேரம் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கினார். சார் அட்வைஸ்லாம் சார், இன்றைக்கி வந்து நான் வளர்ந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் வேறு, டோட்டலாக வேறு. எல்லாமே உலகமே இப்போ மொபைல் ஃபோனில் இருக்குது. இன்ஸ்டன்ட் நாலேஜ், எதை பற்றி எது வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக கற்றுக்கலாம். அது வந்து பிளெஸ்ட். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப பிளெஸ்ட். நாங்கள்லாம் வந்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கினா ஒன்று நம்ம வந்து லைப்ரரிக்கு போகணும், இல்லை அப்பா அம்மாட்ட கேட்டணும், இல்லை இல்லாட்டி ப்ரொஃபஸர்கிட்ட போகணும். இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. ஈவன் 7 வயசு குழந்தைலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அந்த நாலேஜ் வந்து அவங்க வந்து ஏபிள் டு அப்சர்வ் ஃபாஸ்டர். எனக்கு வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ், தி நியூ ஆக்டர்ஸ் ஒன்று வந்து சொல்ல விரும்புகிறேன். யூ காட் அ லவ்லி ஆக்டிங். பீங் அன் ஆக்டர் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷன். ஒர்க் ஹார்ட் அண்ட் சக்ஸஸ் வில் கம். கரெக்ட். சரி, இல்லை இப்போ வந்துடுச்சு. இல்லை சார், இப்போது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ எனி ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட சென்சார் வரப்போகுது. சென்சார் கண்டென்ட் தான் இப்போ இந்தியா வந்து திரும்பி அகெயின் தட்ஸ் கோயிங் டு பி ஆர் நார்ம். ஸோ அதனால் வந்து இப்போ கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஜாஸ்தியும் போகக்கூடாது. இன்னும் வீட்டில் வந்து எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி நல்ல கண்டென்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்.